ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சைக்காலஜி இன் தமிழ். நான் டாக்டர் ஜிதேந்திரா. நம்ம லேர்னிங் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ போன வாரம் நம்ம லாஸ் ஆஃப் கிளாசிக்கல் கண்டிஷனிங் பற்றி பார்த்தோம். இந்த வாரம் இன்னொரு அற்புதமான தியரி பார்க்க போகிறோம். இந்த தியரியை வச்சு நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை சாதிக்கலாம். இதுதான் பிஎஃப் ஸ்கின்னருடைய ஆப்பரண்ட் கண்டிஷனிங். பிஎஃப் ஸ்கின்னர் அப்படின்றவர் ஒரு சைக்காலஜிஸ்ட். அவர் கண்டுபிடிச்ச இந்த லேர்னிங் தியரிக்கு பேர் தான் ஆப்பரண்ட் கண்டிஷனிங். ஸோ இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சில விஷயங்களை புரிஞ்சுக்கணும். ஸ்டிமுலஸ் ரெஸ்பான்ஸ்னு போன வாட்டியே நம்ம பேசியிருந்திருப்போம். ஸ்டிமுலஸ்னா என்ன, அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸில் பேசிட்டு இருந்தோம் இல்லைங்களா? ஸ்டிமுலஸ்னா என்ன, எந்த ஒரு விஷயம் உங்கள் கையிலேருந்து ஒரு பிஹேவியரை வரவழைக்குதோ அது எல்லாமே ஸ்டிமுலஸ். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த இடத்துல சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தால் நாக்கு ஊறுறது அன்கண்டிஷனல் ஸ்டிமுலஸ், வாய் ஊறுற விஷயம் அன்கண்டிஷனல் ரெஸ்பான்ஸ் இல்லையா? கண்டிஷன் அன்கண்டிஷன்லாம் விட்டுருங்க, அது ஸ்டிமுலஸ், இது ரெஸ்பான்ஸ். இதை மட்டும் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ரைட்? நம்மளோட ஈவன் பேவ்லோவோடைய லேர்னிங்கை நம்ம எஸ் கண்டிஷனிங், எஸ் டைப் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஸ்கின்னருடைய கண்டிஷனிங்கை நம்ம ஆர் டைப் லேர்னிங் சொல்லுவோம். பேவ்லோவ்து எஸ் டைப்பு, ஸ்கின்னர்து ஆர் டைப். ஏன் எஸ் டைப் ஆர் டைப்புன்றது இப்போ சொல்கிறேன். இப்போ இது வரைக்கும் ஏற்கனவே ஒரு பிஹேவியர் நடந்தால் தான் அந்த பிஹேவியரை நம்ம ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறது மூலியமாக தான் அந்த சிக்னலை நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடை பார்க்கும்போது நாய்க்கு ரியாக்ஷன் வந்தால் தான் நம்ம பெல்லை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணி பெல்லுக்கு நம்ம இந்த ரியாக்ஷனை வர வைக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுக்குலேருந்து இது வராது, தானாக தான் இது நடக்கணும் அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய விஷயம் வாழ்க்கையில் நமக்கு அப்படி தான், ஹையர் ஆர்டர் லேர்னிங்லாம் அப்படி தான். இதுலேருந்து டேரெக்டாக எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்றதுலாம் எனக்கு தெரியாது, கரெக்ட்? ஸோ அதுக்கான நேச்சுரல் ரெஸ்பான்ஸும் இது இருக்காது. ஆனால் இதை செய்யறதுனால எனக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா அதை நான் திருப்பி செய்வேன். ஃபார் எக்ஸாம்பிள், வேலைக்கு போகிற விஷயமா இருக்கட்டும், எதுக்காக நீங்கள் வேலைக்கு போகணும், கரெக்ட்? ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம எப்படி செய்யறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஸ்கின்னர் இந்த தியரியோட வந்தார். முதல்ல ஏன் அது எஸ் டைப் கண்டிஷனிங்னு சொல்கிறோன்னா, ஸ்டிமுலஸை வச்சு தான் அந்த கண்டிஷனிங். ஸ்டிமுலஸ் ஏற்கனவே ரெஸ்பான்ஸை கொடுக்க முடிஞ்சதா இருந்தால் தான் அந்த கண்டிஷனிங் நமக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்ப்யூட்டரை பார்க்கும்போது ஒருத்தருக்கு பயம் வரணும் அப்படின்னா, பயம் வரக்கூடிய ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் செஞ்சாதான் நெக்ஸ்ட் டைம் கம்ப்யூட்டர் பார்க்கும்போது அவருக்கு பயம் வரும், கரெக்ட்? இந்த டைப் ஆஃப் லேர்னிங் எப்படின்னா, ரியாக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்குறது. இதை அவருடைய எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியராக புரியும், ரைட்? ஸோ ஒரு நாய் இருந்தது, அது ஒரு கேஜுக்குள்ளே இருந்தது. அந்த கேஜுக்குள்ளே அது எப்படி வேணால் நடக்கலாம், என்ன வேணால் செய்யலாம். அப்படி நடந்துக்கிட்டு இருக்கும்போது தற்செயலில் அந்த நாய் போய் ஒரு பட்டனை தட்டுது. பட்டனை தட்டின உடனே சாப்பாடு வருது. சாப்பாடு வந்ததுனால அந்த நாய்க்கு என்ன தெரியுது? ஓ, பட்டனை தட்டினா சாப்பாடு வரும் போல இருக்கு அப்படின்னு தெரியுது. ஸோ இது எப்படி நடந்தது? ஸோ பட்டனுன்றத நாய் ஏன் போய் தட்டணும்? அது தற்செயலாக நடக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அது தற்செயலாக நடந்த ஒரு விஷயத்த நம்ம அதுக்கு பின்னாடி ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், அதாவது பட்டனை தட்ட வேண்டியது தான் நம்மளுடைய விஷயம், ரைட்? நாய் போய் பட்டனை தட்டணும், அதுதான் நம்மளுடைய கோல். சாப்பாடு கிடைக்கிறது அப்படின்றது அதனுடைய ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். ஸோ நமக்கு வேண்டிய செயல் அந்த நாயை செஞ்சதுனால அதுக்கு நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் கொடுக்கறதுனால எந்த வாட்டிலாம் போய் அந்த நாயை அந்த பட்டனை தட்டுதோ அப்போல்லாம் அதுக்கு சாப்பாடு கிடைக்கும்ன்றதுனால அந்த நாய் திருப்பி அந்த பட்டனை தட்டிகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் எத்தனை விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. ஸோ இதை வச்சு நம்ம ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் மூலியமாக ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்னு தெரிஞ்சுது. இதில் லேர்னிங் பாக்ஸ்ன்னு ஒன்று இருக்குது, ஸ்கின்னர்ஸ் பாக்ஸ் அப்படின்ட்டு. அது பாக்ஸ்ன்ற இந்த பாக்ஸ் சொல்ல நான். பாக்ஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இந்த டயக்ராம் பாருங்கள். ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டில் 2 டைப் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பனிஷ்மெண்ட்டில் 2 டைப் பனிஷ்மெண்ட் இருக்குது, பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட், நெகட்டிவ் பனிஷ்மெண்ட். இந்த பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுதான் இந்த நாயோட எக்ஸாம்பிள். நாய் போய் அந்த பட்டனை தட்டுது, தட்டின உடனே சாப்பாடு கிடைக்குது. அதனால அந்த நாய் ஓகே, எனக்கு எப்பப்பெல்லாம் பட்டனை தட்டணும் அப்போல்லாம் சாப்பாடு கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிது, அப்பப்போ போய் தட்டுது. ஒரு வேளை இந்த நாய் நிற்கிற இடத்துல ஷாக் கொடுத்துட்டோன்னு வைங்க, இதையும் செஞ்சாங்க. அப்போ இந்த நாய் என்ன பண்ணும்? ஐயோ அப்படின்னு ஓட ஆரம்பிக்கும், மைல்டு ஷாக்கு. ஓட ஆரம்பிக்கும் போது ஒரு இடத்த தாண்டி போய் நின்றதுக்கு அப்புறமா ஷாக் கிடைக்காது. ஸோ அப்போ அந்த நாய்க்கு என்ன தெரியுது? இந்த பெயின்ஃபுல்லான விஷயத்துலேருந்து நம்ம வெளியில் வரணும்னா இங்கேருந்து ஓடி அந்த பக்கம் போயிட்டோம்னா இந்த பெயின்ஃபுல்லான விஷயம் நமக்கு கிடைக்காது அப்படின்னு தெரியுது. ஸோ இது என்னன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்க ஒரு விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து எடுக்கிறது மூலியமா, இல்லாட்டா உங்களுடைய அந்த டைம்லேருந்து எடுக்கிறது மூலியமா உங்களை நான் ரீஎன்ஃபோர்ஸ் பண்ணுறேன். அதனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்பப்பெல்லாம் அந்த இடத்துக்கு போகிறீங்களோ அந்த இடத்துலேருந்து ஓடி போய் வெளில நின்றுடுவீங்க. ஸோ இதுதான் பாசிட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட், நெகட்டிவ் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட். பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்னா என்ன?
எப்பப்பெல்லாம் போய் அந்த நாய் அந்த பட்டனை தொடுதோ அப்பப்பெல்லாம் அந்த நாய்க்கு ஷாக் கிடைக்குது. அப்போ என்ன செய்யும் அந்த நாய்? நெக்ஸ்ட் டைம் போய் அந்த பட்டனை தொடாமையே இருக்கும். ரைட்? ஸோ இது பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட்னா என்ன? கெட்டதான ஒரு விஷயத்த ஒரு ரெஸ்பான்ஸ் நடக்கும்போது கொடுக்குறோம். அது பாசிட்டிவ் பனிஷ்மெண்ட். ஓகே. அப்போ நெகட்டிவ் பனிஷ்மெண்ட்னா என்ன? எப்பப்பெல்லாம் அந்த செயல் நடக்குதோ அப்பப்பெல்லாம் அந்த நாய்க்கு நல்ல ஒரு விஷயம் அதனோட வாழ்க்கையிலேருந்து வெளில போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், சாப்பாடு பிளேட் இருந்தது. எப்பப்பெல்லாம் போய் அந்த நாய் அந்த பட்டனை தட்டுதோ அப்போல்லாம் அந்த சாப்பாடு பிளேட்டே காணாமல் போயிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓ, இது செஞ்சால் என் வாழ்க்கையிலேருந்து ஏதோ ஒரு விஷயம் பறிக்கப்படும் போல இருக்குது அப்படின்றத அந்த நாய் தெரிஞ்சுக்கும். ஸோ இந்த ஒரு மேட்ரிக்ஸ் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்பப்பெல்லாம் எந்தெந்த ஹியூமன் பீயிங் கிட்டேருந்து எந்தெந்த விஷயத்தெல்லாம் வரவழைக்கணுமோ அது எந்தெந்த விஷயத்தை யூஸ் பண்ணி வரவழைக்கலாம் அப்படின்றத நம்ம கற்றுக்கலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அமேசிங் தியரிஸ் இன் சைக்காலஜி. ஏன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப ரொம்ப அற்புதமான தியரி இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த தியரியை வச்சு நமக்கு என்ன செயல் மக்கள் செஞ்சால் நல்லா இருக்கும் அப்படின்னு நமக்கு தோணுதோ, இல்லை எந்த செயல் மக்கள் செய்யறதுனால மக்களுக்கு நன்மை ஏற்படும் நமக்கு தோணுதோ, அந்த செயலை வரவழைக்கிறதுக்கு இந்த தியரியை யூஸ் பண்ணால் ஈஸியாக வரவழைக்க முடியும். ரைட்? கரெக்டாக யூஸ் பண்ணணும். கரெக்டாக யோசித்து கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக வரவழைக்க முடியும். அட் த சேம் டைம் ஒரு தவறான பர்சன் கிட்ட இதே தியரி போச்சுன்னா எந்த விஷயங்களை வேணால் செய்ய வைக்கலாம். அது மூலியமா தவறான விஷயங்கள் நிறைய நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நடக்கிறத நம்ம கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதனால தான் சைக்காலஜி அப்படின்றது ரொம்ப பவர்ஃபுல்லான சப்ஜெக்ட் அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். ரைட்? ஸோ மேலும் ஸ்கின்னரை பற்றின விஷயங்களையும் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் இன்னும் எப்படி கரெக்டாக டியூன் பண்ணி டெலிவர் பண்ணலான்ற விஷயத்தையும் வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். ஸோ ஹாவ் அ கிரேட் டைம்.